அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரீன்லாந்து விஷயத்தில் ஐரோப்பிய நாடுகள் குறுக்கே நிற்கிறதுனால அந்நாட்டுக்கு வரிய விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டிருக்காரு. அமெரிக்காவுக்கு எதிராக முக்கிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய யூனியன் காரணமாக ட்ரம்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு சிக்கல் ஏற்படவிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது தொடர்பான பல்வேறு முக்கிய பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரீன்லாந்து விஷயத்தில் ஐரோப்பிய நாடுகள் குறுக்கே நிற்பதால் அந்நாடுகளுக்கு வரிய விதிக்க ட்ரம்ப் திட்டமிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் இந்த நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக முக்கிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. கிரீன்லாந்து அப்படிங்கிறது டென்மார்க்கின் பாதுகாப்பில் இருக்கும் சுதந்திரமான ஒரு நாடு. அந்த நாட்டில் ஏராளமான இயற்கை வளங்கள் இருக்குங்க. அதனால அந்த நாட்டை கைப்பற்ற ட்ரம்ப் திட்டமிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் இதற்கு ஐரோப்பிய நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க. இன்னைக்கு கிரீன்லாந்துன்னு சொல்வீங்க, நாளைக்கு எங்க நாட்டை ஆக்கிரமிக்க மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னா ட்ரம்புக்கு எதிராக ஐரோப்பிய நாடுகள் வரிசை கட்டியிருக்கிறது. இதனை சமாளிக்க தனது விளக்கமான ஆயுதமான வரியை ட்ரம்ப் கையில் எடுத்திருக்காரு. ஐரோப்பிய நாடுகளின் பொருட்கள் மீது பிப்ரவரி 1 முதல் 10% சுங்கவரி விதிப்பதாக அவர் அறிவித்தும் இருந்தார். இந்த அறிவிப்பை தொடர்ந்து ஐரோப்பிய யூனியனின் வர்த்தக ஒப்பந்தம் குறித்த ஒப்புதலை அமெரிக்காவுடன் கைவிட ஐரோப்பிய யூனியன் நாடாளுமன்ற எம்பிக்கள் தயாராகி வராங்க. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் மிகப்பெரிய அரசியல் குழுவான ஐரோப்பிய மக்கள் கட்சியின் தலைவர் மேன்ஃபிரெட் வெபர் அமெரிக்காவுடன் இந்த தருணத்தில் உடன்பாட்டை எட்டுவது சாத்தியமில்லை. ஐரோப்பிய யூனியன் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எங்களது கட்சி ஆதரவாகவே இருக்கிறது. ஆனால் கிரீன்லாந்து தொடர்பான டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு இத்தருணத்தில் இதற்கு ஒப்புதல் அளிப்பது இயலாது. மேலும் அமெரிக்க பொருட்களின் மீதான வரிகளை குறைப்பதற்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் சொல்வதை சீரியஸாக பார்க்க வேண்டும். ஏன்னா இந்த கட்சியின் ஆதரவு இல்லாமல் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் மசோதாவை நிறைவேற்ற முடியாது. ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் மொத்தம் 720 இடங்கள் இருக்கிறது. இதில் 188 இடங்கள் இந்த கட்சியில தான் ஆதிக்கம் செலுத்துறாங்க. பெரும்பான்மைக்கு 361 இடங்கள் தேவை. அப்படின்னாலும் கூட்டணி அப்படின்னு வரும்போது இக்கட்சியின் தேவை அதிகம். அதனால இக்கட்சி இல்லாமல் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் எதுவுமே நடக்காது. அதனால தான் இது அமெரிக்கா சீரியஸாக எடுத்துக்கொண்டிருக்காங்க. மறுபுறம் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு கட்டாய கருவி எனும் ஆயுதத்தை பயன்படுத்த ஐரோப்பிய யூனியன் யோசித்து வந்துட்டுருக்காங்க. தங்களை பொருளாதார ரீதியில் மிரட்டும் நாடுகளுக்கு எதிராக பதிலடி கொடுக்கவே இந்த ஆயுதம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அமெரிக்காவும் சீனாவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு எதிராக பொருளாதார நடவடிக்கையில் இறங்கியிருக்காங்க. அதனால இந்த ஆயுதத்தை ஐரோப்பிய நாடுகள் உருவாக்கி வைத்திருக்கிறது. இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி அமெரிக்காவின் பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரிக்கவும் செய்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிரந்தர தடையை விதிக்கவும் முடியுமா? அதே மாதிரி அமெரிக்க வங்கி காப்பீடு போன்ற சேவையை ஐரோப்பாவில் தடை விதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவின் முதலீட்டை தடுக்கவும் முடியும். இப்படி செய்தால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பாதிப்பும் ஏற்படும். ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட், கூகுள், அமேசான், மெட்டா போன்றவற்றை இந்த ஏசிஐ ஆயுதம் நேரடியாகவே தாக்கும். இது மட்டும் நடந்தால் உலக வர்த்தக போர் தொடங்கிவிட்டது அப்படின்னு அர்த்தம். அதனால் கிரீன்லாந்து விஷயத்தில் ட்ரம்ப் என்று நிதானமாக மூவ் செய்ய தொடங்கியிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாந்து தீவை விலைக்கு வாங்கக்கூடிய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த 8 ஐரோப்பிய நாடுகளின் இறக்குமதி பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் அப்படின்னு ட்ரம்ப் தற்போது ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. கனிம வளங்கள் நிறைந்த கிரீன்லாந்து தீவு ரஷ்யா மற்றும் சீனா ஆக்கிரமிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால அதை வாங்குறது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அவசியம் அப்படின்னா அதிபர் ட்ரம்ப் சொல்லி வந்தார். ஆனால் கிரீன்லாந்து
விற்பனைக்கு அல்ல அப்படின்னு டென்மார்க் மற்றும் கிரீன்லாந்து தலைவர்கள் தொடர்ந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கிரீன்லாந்துல சில ஐரோப்பிய நாடுகள் ராணுவ படைகளை குவித்துள்ளதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் இது உலக பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் அப்படின்னும் மிகவும் ஆபத்தான விளையாட்டு அப்படின்னும் விமர்சித்திருந்தார். இந்த சூழல் கிரீன்லாந்து வாங்கும் தனது திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த டென்மார்க், இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து ஆகிய 8 ஐரோப்பிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் என நேற்று ட்ரம்ப் அதிரடியாகவே அறிவித்திருந்தார். இந்த வரி விதிப்பு வரக்கூடிய பிப்ரவரி 1 முதல் அமலுக்கு வரும் அப்படின்னு கிரீன்லாந்து முழுமையாக வாங்குவதற்கான ஒப்பந்தம் எட்டப்படவிட்டால் வரக்கூடிய ஜூன் 1 முதல் இந்த வரி 25% உயர்த்தப்படும் அப்படின்னு அவர் எச்சரித்திருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் இங்கிலாந்து பிரதமர் சர் கீர் ஸ்மார்ட் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு முற்றிலும் தவறானது என சாடியிருந்தாங்க. மேலும் டென்மார்க் வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவின் அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் கோபன்ஹேகன் மற்றும் நூக் நகரில் ஆயிரக்கணக்கானோர் திரண்டு கிரீன்லாந்து விற்பனைக்கு அல்ல என்ற பதாதைகளுடன் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று கோபன்ஹேகன் என்ற கிரீன்லாந்து வாங்கும் முடிவை பலரும் ஆதரிக்கவில்லை என ஆறுதல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஈரான்ல ஆட்சி மாற்றத்திற்கான நேரம் வந்துவிட்டது. ஈரான்ல பொருளாதார நெருக்கடி காரணமா கடந்த டிசம்பர் 28 தொடங்கிய போராட்டம் கலவரமாக மாறியதில் இணைய சேவை துண்டிக்கப்பட்ட போதிலும் பார்த்தீங்க அப்படின்னா 3000 முதல் 12,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதா தகவல் வெளியாகியிருந்தது. போராட்டக்காரர்கள் மீது அடக்குமுறையை கையாண்டதற்காக தேசிய பாதுகாப்பு தலைவர் அலி லாரிஜானி உள்பட 18 பேர் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதித்திருந்தாங்க. இதற்கிடையில ஈரான் தலைவர் அயதுல்லா அலி கமேனி உயிரிழப்புகளுக்கு ட்ரம்ப் தான் காரணம் அப்படின்னு அவர் ஒரு குற்றவாளி அப்படின்னு தொலைக்காட்சியில குற்றம் சாட்டியிருந்தார். கத்தார், ஓமன், சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் போரை தவிர்க்க சமரச முயற்சிகளில் ஈடுபட்டு வந்த சூழல்ல 800 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதற்கு ட்ரம்ப் நன்றி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில ஈரான்ல கடந்த 37 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அயதுல்லா அலி கமேனியின் ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அழைப்பு விடுத்திருந்தார். இது குறித்து அவர் அளித்த பேட்டியில் ஈரான்ல புதிய தலைமையை தேடுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கார். கமேனியை நோயாளி மனிதர் என்று விமர்சித்திருக்கக்கூடிய ட்ரம்ப் ஆயிரக்கணக்கான மக்களை கொல்வதை விட்டுவிட்டு நாட்டை சரியாக வழி நடத்துவதில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சாடியிருந்தார். மேலும் ஈரான் ஆட்சியாளர்கள் வன்முறையை பயன்படுத்தி நாட்டை முழுமையாக அழித்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அமெரிக்க ராணுவ ரீதியாக பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறதாகவும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசா முனையை மீண்டும் மறுசீரமைக்கவும் அங்கு அமைதியை நிலைநாட்டவும் ட்ரம்ப் தலைமையில் அமைதி வாரியம் அப்படின்ற உயர்நிலை குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த உயர்நிலை குழுவில் சேரும் நாடுகள் $1 பில்லியன் செலுத்த வேண்டும் என்று வரைவு சாசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. வரைவு சாசனத்தின்படி வாரியத்தின் தலைவராக ட்ரம்ப் பணியாற்றுவார். யார் உறுப்பினராக வேண்டும் என்பது குறித்த இறுதி முடிவு அவர்தான் எடுப்பார். பெரும்பான்மை வாக்குகளால் முடிவு எடுக்கப்படும் என்றாலும் அனைத்து முடிவுகளுக்கும் தலைவரின் ஒப்புதல் தேவை. ஒவ்வொரு உறுப்பு நாடு 3 ஆண்டுகள் வரை பதவி வகிக்கும். இருப்பினும் சாசனம் வெளிவந்த முதல் 1 வருடத்திற்குள் அமைதி வாரியத்திற்கு $1 பில்லியன் நிதி அளிக்கும் உறுப்பு நாடுகளுக்கு இந்த 3 ஆண்டு கால உறுப்பினர் காலம் பொருந்தாது என்று கூறுகிறது. இந்த வரைவு சாசனம் குறித்த செய்திகள் பேசுபொருளாகிய நிலையில் இதனை அமெரிக்கா வெள்ளை மாளிகை முழுவதுமா மறுத்துமிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம இது குறித்து வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய சமூக வலைதள பதிவுல கட்டணம் இல்லாம
அதாவது வந்து இந்த விஷயத்தில் வந்து கட்டணம் தொடர்பான செய்தி அப்படிங்கிறது வந்து தவறானது. அமைதி வாரியத்தில் சேர குறைந்தபட்ச உறுப்பினர் கட்டணம் என எதுவும் தேவையில்லை. அதே நேரம் இந்த கட்டணம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு செழிப்புக்கு இது அமைதியாழ்ந்த அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தும். நட்பு நாடுகளுக்கு நிரந்தர உறுப்பினர் அந்தஸ்து வழங்குகிறது அப்படின்னு தெரிவித்திருந்தார். 3 நாடுகள் வரைவு சாசனத்தை ஒப்புக்கொண்டுடன் வாரியம் அதிகாரப்பூர்வமாக அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்களிப்பு கூட்டங்கள் வருடத்திற்கு ஒரு முறையாவது நடத்தப்படும் அப்படின்னு வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. வியூவர்ஸ், இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற ரொம்பவும் முக்கியமான பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.